பிப்ரவரி 23. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டது. இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். முக்கிய வசனம்: அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல் இருப்பான். சங்கீதம் 1:3. சுந்தரம் ஒரு வயதான ஓய்வு பெற்ற கண்ணியமான மனிதர். அவர் தனியாக வசிக்கிறார். சமீபத்தில் வாகனம் ஓட்டுவதை கைவிட வேண்டி இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மளிகை பொருட்கள், மருந்துகள் வாங்கவும் மற்றும் சபைக்கு செல்லவும் அவருக்கு உதவி தேவை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நான் வீட்டில் இருக்கும் நாட்களையே விரும்புகிறேன். நான் நாள் முழுவதும் இணையத்தில் இலவச ஆராதனை பாடல்களையும் தொலைக்காட்சியில் வேதாகம பாடங்களையும் அனுபவித்து மகிழ்கிறேன் என்று சுந்தரம் கூறுகிறார். சுந்தரம் தனது நாட்களை வேதாகமம், ஜெபம் மற்றும் துதி ஆகியவற்றுடன் கழிக்கிறார். நாம் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள் நம் இதயங்கள் எங்கு நாட்டப்பட்டுள்ளன என்பதை தீர்மானிக்கின்றன. சங்கீதம் 1 தேவ தயவை பெற்ற ஒருவரின் பழக்க வழக்கங்களை விவரிக்கிறது. அவர்கள் அவருடைய சத்தியத்தில் மகிழ்கிறார்கள், அதை அடிக்கடி தியானிக்கிறார்கள். எனவே உலகின் முரட்டாட்டமான முறையை பின்பற்றுவதில்லை. எல்லோருக்கும் கஷ்டம் வரும், ஆனால் தேவனின் வழிகளில் வேரூன்றிய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருக்கும். நம் வாழ்க்கை சூழலை பொறுத்து வேத வாசிப்பில் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இருப்பினும் தாகமாக தம்மிடம் வருபவர் எவரையும் அவர் திருப்தியாக்குவார் என்றும், பரிசுத்த ஆவியானவர் தம்மை பின்பற்றுபவர்களை ஒரு நதியைப் போல நிரப்புகிறார் என்றும் இயேசு கூறினார். துதி மற்றும் வேத வசனங்கள் மூலமாகவும் பிறரிடம் கரிசனை கொள்வதன் மூலமாகவும், நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் தேவனிடம் பேசுவதன் மூலமாகவும், தவறும்போது மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவும் நம் இதயங்களை ஜீவ தண்ணீரில் மூழ்கடிக்க முடியும். தேவனின் ஞான ஆலோசனைகளை பின்பற்றுதல் வளமான மண்ணில் நம் இதயங்களை நடுகிறது. அந்த வாழ்க்கை நீதி என்று அழைக்கப்படுகிறது. தேவன் அதை காப்பாற்றுகிறார். என்ன பழக்கங்கள் இயேசுவின் ஜீவ தண்ணீரோரம் உங்களை நாட்டுகின்றன? நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது எப்படி மாறும்? அன்பு இயேசுவே, எனக்கு தாகமும் வறட்சியும் உண்டாகும் போது நான் உம்மிடம் வரவும் உம் ஞான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் உதவும். ஆமென்.